ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜெனாக் சேனல். நம்ம இன்னைக்கு சேனலில் நம்ம ஷெட்யூல் படி பார்க்க போகிறது வந்து ஒரு டாப் 5 ஸ்கில்ஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் இந்த 2026 படிக்கிற ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க எல்லாருக்குமே இந்த 5 ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து யூஸ்வலாக ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் காலேஜில் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மார்க்ஸ் நல்லா இருக்கா, அகாடமிக்ஸ் பார்த்து எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி வரையும். இப்போல்லாம் வந்து அகாடமிக்ஸ் ப்ளஸ் ஸ்கில்ஸ்க்கு அதுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் நீங்கள் கம்பெனியில் காலேஜில் பிளேஸே ஆக முடியும். சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து டிகிரியே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஸ்கில்ஸு நீங்கள் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் முடிச்சிருக்கீங்க, பட் நீங்கள் ஒரு டெக்னிக்கலாக உங்களுக்கு ஸ்கில்ஸு நாலேஜ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டிகிரியே இல்லாமல் நிறைய ஒர்க்கு பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ இருக்க கரண்ட் சினாரியோ இருக்குது. இன்னும் போக போக எப்படி மாறும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம், நீங்கள் ஒரு 8th to 12th படிக்கிறீங்க, இல்லை ஒரு காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை பேரண்ட்ஸ் வந்து எந்தெந்த ஸ்கில்ஸை பேசிக்காக இருக்கும், இது எல்லாமே பேசிக் ஸ்கில்ஸ் தான். இந்த பேசிக் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கணும் டு கெட் குட் ஜாப். இது ஒரு நல்ல ஜாபு, நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அகாடமிக்ஸ் தாண்டி இந்த ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஸ்கில்ஸ் வந்து ஒரு பெரிய கஷ்டப்பட்டோ இல்லைனா ஒரு கோர்ஸ் படிச்சோ அப்படியெல்லாம் வரப்போகிறது இல்லை. நீங்கள் இதை டே டு டேல ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம சேனல் ஜென்னாக் சேனலில் வந்து டெய்லி ஒரு வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு காலேஜை பற்றி, ஒரு நியூ காலேஜ் இல்லை நியூ கோர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் பற்றி நம்ம அவேர்னஸாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பேரண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய கோர்சஸ்ஸு, ஸ்காலர்ஷிப்ஸு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் பற்றியெல்லாம் சில பேருக்கு நிறைய அவேர்னஸ் இல்லை. அது எல்லாமே எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணுன்றது தான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். என்னோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன். நான் கார்த்திகேயன், சர்டிஃபைடு கரியர் கவுன்சிலர். ஏதாச்சும் உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் வேணும், டவுட்ஸ் இருக்குது, ஆஃப்டர் 12th என்ன பண்ணுறது, இல்லை 10th பிறகு நான் எந்த குரூப் செலக்ட் பண்ணுறது அப்படின்ற டவுட்ஸு, கிளாரிஃபிகேஷன் எதாக இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அந்த சேனலில் உங்களை நான் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். அதில் உங்களுக்கு டெய்லி எந்தெந்த கோர்ஸு, ஸ்காலர்ஷிப்ஸு, நியூ காலேஜஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், ஏதாச்சும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கா, கவுன்சிலிங், அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நான் டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்பேன். ஸோ 8th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க பேரண்ட்ஸுக்கு யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஏன் இந்த டாப் 5 ஸ்கில்ஸ் நமக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கணும் அப்படின்னா, படிக்கிறது மட்டும் இல்லை, எக்ஸாம்ஸுக்கு படித்தா மட்டும் இல்லை, நீங்கள் லைஃபுக்கு ரெடி ஆகணும். உங்களுக்கு ஆஃப்டர் எஜுகேஷன், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டிகிரி ஒரு பெரிய லைஃப் இருக்குது, அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு இந்த 5 ஸ்கில்ஸ் மஸ்ட்டு. மார்க்ஸ் மட்டுமே கிடையாது இப்போ எனாஃப். நான் அது வந்து இப்போ மார்க்ஸ் அலோன் நாட் எனாஃப் இன் டுடேஸ் வேர்ல்டு. அது மட்டுமே போதாது இப்போ இருக்க கரண்ட் சினாரியோக்கு. ஸ்கில்ஸ் வந்து தான் டிஃபைன் பண்ணுது சக்ஸஸ் இன் கரியர் லைஃபு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்ஸை தாண்டி இந்த 5 ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரியர் வைஸாகவும் சரி, லைஃப் வைஸாகவுமே சரி, உங்களுக்கு நீங்கள் டாப்பில் இருப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கண்டிப்பான பேசிக் ஃபண்டமெண்டல் எசென்ஷியல் ஸ்கில்ஸு ஃபார் 2026 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசுகிறீங்களோ, கன்னடா, தெலுங்கு, தமிழ் எதில் வேணால் பேசுங்க, தைரியமாக பேசுங்க. அதுலேயே இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா இங்கிலீஷ் இருந்தால் தான் இப்போ நம்ம மேனேஜ் பண்ண முடியும். பட் உங்களுக்கு இல்லை, எனக்கு சப்போஸ் நான் இங்கிலீஷில் வீக்னா நீங்கள் தமிழில் இல்லை ஹிந்தியில் எதில் பேசினாலுமே கான்ஃபிடெண்ட்டாக, கிளியராக என்ன சொல்ல வர்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னீங்கன்னா நம்ம சொல்கிறத வந்து ஆப்போசிட் ஆள் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கம்யூனிகேட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஈவன் இங்கிலீஷுமே நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இன்னும் ஒரு 2 to 3 months ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். நீங்கள் உங்களோட மதர் லாங்குவேஜில் நீங்கள் கிளியராக, கம்யூனிகேட்டிவாக, கிளாரிட்டியாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் பேசுறது ஒரு விஷயமே இருக்காது, ஈஸியாக பண்ணிடலாம். யூ ஷுட் பி போல்ட் எனஃப் டு டாக் வாட் எவர். உங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதை தைரியமாக கிளியராக பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். லிசன் பண்ணணும், ரைட்டிங்கு, இது எல்லாமே அதில் கலந்துருக்கு. கம்யூனிகேஷன்னா ஒன்லி ஸ்பீக்கிங் மட்டும் கிடையாது, லிசன் பண்ணுறது, ரைட்டிங், இது எல்லாமே வந்து இட் வில் கம் அண்டர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். இது வந்து என்னென்னா
உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இப்போ நம்மளே யூடியூப் சேனலில் பேசுகிறோன்னா ஃபஸ்ட்டு 2 3 வீடியோ போடுறப்ப அப்படியே தத்தக்கா பதக்கான்னு ஒரு 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 இது இருந்துச்சு, ஒரு பயம் இருந்துச்சு. அப்புறம் பழக பழக இப்போ நம்ம ஒரு 50+ வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்னோட ஃப்ளோவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டெய்லி ப்ராக்டிஸிங் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸ்பீக்கிங், லிசனிங், ரைட்டிங் இது எல்லாமே வந்து இட் வில் கம் அண்டர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு. இப்போ உங்கள் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ ஏதோ ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்கிறாங்க, இல்லை ஒரு செமினார்ஸ் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா தைரியமாக எடுங்க. பசங்க கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு கொஞ்சம் இன்ஃபீரியராக இருக்காதீங்க. தைரியமாக பண்ணுங்கள். பப்ளிக் ஸ்பீக்கிங் கண்டிப்பாக தேவை. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்கள் கிளாஸில் ஒரு 50 பேர் முன்னாடி பேசினாதான் நீங்கள் இன்டர்வியூவில், ஃப்யூச்சரில் எதுனாலுமே அந்த கான்ஃபிடென்ட்டே உங்களுக்கு ஒரு ஃப்ளோவை கொடுத்துரும். நீங்கள் தைரியமாக கம்யூனிகேட்டிவாக இருப்பீங்க. இந்த ஸ்கில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த ஸ்கில்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் டெய்லி அண்ட் ஜாயின் குரூப் டிஸ்கஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறப்ப ஸ்பீக் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டைரக்டா சொல்லுங்க. அந்த மாதிரி இருந்தாலே நீங்க இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்க ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் வந்து ஏன் நடக்குது, எதனால நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். இப்போ நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நான் வந்து மேக்ஸ்ல மார்க் கம்மி, சயின்ஸ்ல மார்க் கம்மி அப்படின்னா, ஆமாங்க நான் எப்பவுமே கம்மியாக தான் எடுப்பேன், அதனாலே கம்மியாக தான் நான் அதில் வீக் அப்படின்னு சொல்றது ஒரு நார்மல் பர்சன் பேசுறது. இதுவே கிரிட்டிக்கல் திங்கிங் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏன் மேக்ஸ்ல கம்மி மார்க்கு, எந்த லெசன்ல நான் என்னால் படிக்க முடியல. இப்போ ஒரு 10 லெசன் இருக்குன்னா, இந்த 10 லெசன்ல நீங்க வந்து ஒரு 3ஆ பிரிக்கணும். ஈஸி, மீடியம், டஃப். ஸோ டஃப்ல இருந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. மீடியம்லையும் ஈஸிலையும் நான் ஆன்சர் பண்ணிடுவேன். ஸோ நான் டஃப்புக்கு கொஞ்சம் மோர் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ஃபோக்கஸ் கொடுக்கணும். அப்படின்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி அழகா பிரேக்கப் பண்ணி, செக்ரிகேட் பண்ணி, அனலைஸ் பண்ணீங்கன்னா, அதுதான் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங். எந்த சப்ஜெக்ட்ல நான் மார்க் கம்மி, அந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ லெசன் இருக்கு, அதுல எதெல்லாம் ஈஸி, எதெல்லாம் மீடியம், எதெல்லாம் டஃப், இதுல டஃப்பா இருக்கிறதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா அதுலயும் நான் மார்க் வாங்கலாம் அப்படின்றது தான் ஒரு டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்னால. இது வந்து நாட் ஓன்லி இன் சப்ஜெக்ட்ஸு, நீங்க உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபு, உங்களோட பர்சனல் லைஃபு எல்லாத்துக்குமே நீங்க இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்லை நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் வெதர் இட் இஸ் கோயிங் பேட் ஆர் குட், ஹவு இட் இஸ் ஹேப்பன்ட், ஒய் இட் இஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எக்ஸாம்பிளாக என்ன சொல்லணும்னா, ஆஸ்கிங் ஒய் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் மெமரைசிங் ஆன்சர். நீங்கள் ஜஸ்ட் ஒரு புக்கு கொடுத்துட்டாங்க, அது 5 லெசனு கட கட கடன்னு படிச்சுட்டேன், மார்க் வாங்கிடுவேன் அப்படின்னா அது மட்டும் படிப்பு இல்லை. அந்த ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு உங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் வேணும்னா, இந்த லெசனோட டாபிக் என்ன, எதனால இதை நம்ம படிக்கிறோம், இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ணி அதுக்கு ஆன்சர் நம்மளே கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கான ஸ்கில்லு. இந்த ஆக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, யூ ஹேவ் டு சால்வ் பசில்ஸு, ஆஸ்க் கொஸ்டின்ஸு, திங்க் டிஃப்ரெண்ட்லி, இதெல்லாம் தான் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கான ஸ்கில்லு. ஸோ 3வது டிஜிட்டல் லிட்ரஸி. இப்போ டிஜிட்டல் லிட்ரஸிங்கிறது வந்து இருக்கு, ஒரு சைடு இருக்கு, 50% இருக்கு, 50% இல்லை. ஏன்னா 50% இருக்குன்றதுக்கு வந்து இப்போ நம்ம பசங்க வந்து யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாமே டிஜிட்டல் நாலேஜ் வைஸ் அவங்க சூப்பராக இருப்பாங்க. ஆனால் அவங்க டிஜிட்டல் லிட்ரஸி எதில் இருக்காங்கன்னா, ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணுறது தெரியாது, ஒரு எக்ஸல் யூஸ் பண்ண தெரியாது, ஒரு பவர் பாயிண்ட் யூஸ் பண்ண தெரியாது. இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு 6th 7th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த டிஜிட்டல் லிட்ரஸி, அந்த பயம்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் காலேஜுக்கு போகிறப்ப, இல்லை ஆஃபீஸில் ஜாபுக்கு போகிறப்பெல்லாம் உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் ரீல்ஸு, ஷார்ட்ஸ் பார்க்குறது, யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏஐ டூல் கற்றுக்கிறது, இல்லைன்னா ஒரு கூகுள் ஷீட்டு, ஒரு எக்ஸல் ஷீட் இதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுலேயே நீங்கள் சும்மா ஒரு ப்ளே மாதிரி பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய நாலேஜஸ் வரும். ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் லிட்ரஸி. ஸோ பசங்களுக்கு நீங்கள் வந்து இப்போது யூடியூபு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் யாரும் பார்க்காம இருக்கிறது இல்லை. ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் கிட்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் பார்க்குறாங்கன்னா ஒரு 1 ஹவர்
இதை பண்ண வைங்க. ஒரு குவிஸ் ப்ரோக்ராமு ஒரு யூடியூப்லேயே வந்து ஒரு இந்தியாவோட கேபிட்டல்ஸ்லாம் என்ன, ஸ்டேட்ஸோட கேபிட்டல்ஸ்லாம் என்ன, அப்புறம் ஆல் ஓவர் அக்ராஸ் வேர்ல்டு எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்கு, யூஎன் நேஷன்ஸ்னா என்ன அப்படின்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அதுதான் வந்து டிஜிட்டல் லிட்ரஸி. அது இல்லாமல் நீங்கள் கூகுள் ஷீட்ஸு, பவர் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், இது என்ன ஐகான், இந்த ஐகானுக்கு பேர் என்ன, இந்த ஐகானை கிளிக் பண்ணால் என்ன வரும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கிட்ஸுக்கு அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை பார்த்துட்டு உடனே பயப்படாம, இல்லை ஒரு 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 சக்ஸஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை பார்த்துட்டு உடனே எக்ஸைட் ஆகாம, இது எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மேனேஜ் யுவர் ஓன் எமோஷன்ஸ். உங்களோட ஓன் எமோஷன்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அதான் நீங்கள் எக்ஸைட்டும் ஆகக்கூடாது, எக்ஸாஸ்டும் ஆகக்கூடாது. இதுதான் வந்து அதோட மெயின் கான்செப்ட். பில்டு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பு மற்றவங்க கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஃபெயிலியரை எப்படி பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்றது எல்லாமே பாருங்கள். நீங்கள் வந்து சேலஞ்சுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். ஃபெயிலியர் அப்படின்றதுக்கு பதிலாக சேலஞ்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே அப்ரோப்ரியேட்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போது நான் மார்க் கம்மியாக எடுத்துட்டேன் இந்த சப்ஜெக்டில், நான் எப்பவுமே இப்படி தாங்க எடுப்பேன், எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரவே வராதுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நார்மல் பர்சனு. ஒரு நல்ல ஒரு எமோஷ்னலாக இன்டெலிஜென்ட்டாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஹேப்பன்ட் இஸ் ஹேப்பன்ட், பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நம்ம அடுத்ததில் இந்த சப்ஜெக்டில் நம்ம எடுத்து காட்டுவோம், இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நோட்டோட போகிறது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேயிங் காம், லேர்னிங் ஆஃப்டர் ஃபெயிலியர். பொறுமையாக இருந்து ஃபெயிலியருக்கு அப்புறம் லேர்ன் பண்ணணும். இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா, நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது எக்ஸாஸ்ட்டும் ஆகக்கூடாது ஃபெயிலியர் டயத்தில், அதுமாரி சக்ஸஸ் டயத்தில் ரொம்ப எக்ஸைட்டும் ஆகிடக்கூடாது. ரெண்டுத்தையுமே பேலன்ஸ்டாக மேட்ச் பண்ணுங்கள். இது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ லாஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் பேசிக்ஸ். ஃபினான்ஷியல் பேசிக்ஸ் வந்து நம்ம நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லலாம் யாருக்கும் எதுவும் தெரியறதில்ல, சொல்கிறதும் கிடையாது. ஒரு மணினா என்ன, ஒரு ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன, சேவ் பண்ணுறது என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, எஸ்ஐபினா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, பாண்டு, இதை பற்றியெல்லாம் நீங்கள் ரொம்ப டீப் ரிசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்ல. என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன இதெல்லாம், ஏன் இதெல்லாம் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏஐ டூல்ஸ் இருக்கு இல்லையா, பர்ப்ளெக்சிட்டி, ஜெமினி, சாட் ஜிபிடி, கிளாடு, எது வேணால் எதில் வேணால் நீங்கள் இதை போட்டிங்கன்னா, நான் ஒரு 10 இயர்ஸ் பேபி, நான் ஒரு 10 இயர்ஸ் கிட்டு, எனக்கு எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு, நான் ஒரு 13 இயர்ஸ் கிட்டு, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுன்னா அது கிளியராக உங்களுக்கு சொல்லிடும். நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் வாட்சிங் ரீல்ஸு, யூடியூபு, அதுக்கு பதிலாக உங்களோட டிஜிட்டல் யூசேஜை இந்த மாதிரி மாற்றிட்டீங்கன்னா நீங்களும் பெனிஃபிட் ஆவீங்க. அப்ராப்ரேட்டாக அந்த டெக்னாலஜியை நீங்கள் ரைட்டாக யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன, அப்புறம் ஸ்மால் சேவிங்ஸ் வந்து எப்படி ஒரு பிக் வெல்த் நாளைக்கு கொடுக்க போகுது அப்படின்ற ஃபினான்ஷியல் பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட்னா என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, பேங்க்ல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, லோன்ஸ்னா என்ன, பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன்னா என்ன அப்படின்றது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாக்கெட் மணியை வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. அது வந்து பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்டார்டிங் பிளானு. இது எப்படி இந்த ஃபினான்ஷியல் பேசிக்ஸ் எப்படி லேர்ன் பண்ணலான்னா, நீங்கள் பட்ஜெட்டிங் மூலமாகவும் ஒரு சேவிங் ஹேபிட்ஸ் மூலமாகவும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஒரு ப்ராஃபிட்னா என்ன, லாஸ் என்ன அப்படின்றது எல்லாமே, ஒரு பிரேக் ஈவன்னா என்ன அப்படின்றது ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக டீப்பாக போய் இந்த டேர்ம்ஸு, கண்டிஷனு, ஆர்ஓஐ அப்படிலாம் இல்லாமல், ஒரு சிம்பிளாக ஒரு கடைக்கு போனேன், பக்கத்தில் இருக்க கடைக்கு போனேன், அதை வாங்கிட்டு நான் இன்னொருத்தருக்கு கொடுத்தேன், அதனால் எனக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா புக்ஸை மட்டும் படித்து அதில் வர்ற மேக்ஸு படிக்கிறோம், இதெல்லாம் படிக்கிறோம், பட் எதுக்கு படிக்கிறோம், இதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் என்ன, ரியல் லைஃப் யூசேஜ் என்ன அப்படின்றத புரிஞ்சு படிங்க. So, final slide. Don't just study for exams, prepare for the life. Skills are more important than academics. So, start yearly, practice daily. Small habits lead to big success. இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்த 5 ஸ்கில்ஸோட ஒரு மேஜர்
திங்கு. இப்போ உங்களுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் கரியர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், என்னோட வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் இப்போ நம்ம ஆஃப்டர் 12th நம்ம 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்று இன்ஜினியரிங், இல்லை எம்பிபிஎஸ், இல்லை பிடிஎஸ், இல்லை ஹோமியோபதி, இல்லைன்னா பிஎஸ்சி கோர்சஸ், இல்லை பிஏ, பிகாம், லா, இந்த மாதிரி ஒரு 10-15 கோர்ஸ்க்குள்ளே போயிடுவாங்க. பட் அது இல்லாமல் ஒரு 500-600 கோர்சஸ் இருக்கு ஆஃப்டர் 12th ஜாயின் பண்ணுறதுக்கு. அது என்னென்ன கோர்ஸ் டீடைல்ஸ் அப்படி வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.